ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ரெசிபியோட வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தா பன்னு தாங்க. நார்மல் பன்னு மாதிரி இல்லாமல் சிக்கனை உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சு பண்ண போகிறேன். நீங்கள் இது சிக்கனுக்கு பதிலாக மஷ்ரூம், எக்கு, ஆலு இந்த மாதிரி எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3/4 கப் வார்மான மில்க்கு கை பொறுக்கிற சூடில் இருந்தால் போதும். 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் ஆக்டிவேஷன் ஆக, ரூம் டெம்பரேச்சரை பொறுத்து. இப்போ ஒரு பவுலில் 600 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இது 5 கப்பு, சால்ட் 1 1/2 டேபிள் ஸ்பூன், சுகர் 40 கிராமில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேஷனுக்காக ஆட் பண்ணிக்கிட்டோம். மிச்சம் இருக்கிற இதெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் எக் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஆக்டிவேட் ஆகிருக்கிற ஈஸ்ட் மிக்ஸை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சேர்ந்து பசைஞ்சதுக்கப்புறமா 40 கிராம் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பட்டரையும் இது கூட சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஒர்க் சர்ஃபேஸுக்கு மாற்றி நல்லா பசைஞ்சு எடுக்கணும். எப்படி பசையணுன்ட்டு இல்லை, எவ்வளோ பக்குவமாக பசையணுன்ட்டு இதில் இருக்குது. இந்த மாதிரி கிராக் இல்லாமல் பசைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஈர துணியை வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இது டபுள் ஆகி வரணும். ஸ்டஃபிங்காக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், அன்றைக்கி வெறும் சிக்கன் 65 பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணியிருந்தேன். அதை இது கூட ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இன்றைக்கி இந்த டபுள் ஆகி வரதுக்கு 1 hour கிட்ட ஆச்சு. உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் பொறுத்து இது டபுள் ஆகி வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா டபுள் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டிஷ்ஷும் பண்ணிவிட்டு திரும்பியும் இதை நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஒர்க் சர்ஃபேஸுக்கு மாற்றி நல்லா பசைஞ்சதுக்கப்புறமா இதோட வெயிட் என்னென்னு செக் பண்ணி பார்த்தேன். 1000 கிராமு கொஞ்சம் கூட இருந்துச்சு. இப்போ நம்ம மாவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன சைஸில் வேணுமோ அத்தனை சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி 10 உருண்டை கிடச்சிச்சு. மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு உருண்டையாக நல்லா ஒர்க் சர்ஃபேஸில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கையும் உள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி ஒரு 2-3 ஷேப்பில் ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னெல்லாம் ஒரு ட்ரேயில் மாற்றிக்கோங்க. ட்ரேயில் மாற்றினதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து எக் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மேலே ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கும்ல, அது கிடைக்கும். எக் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் வந்து ஒயிட் கலர் எள்ளு தூவி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பிளாக் கலர் எள்ளு இருந்தால் அது கூட தூவி விட்டுக்கோங்க. என்கிட்ட ஒயிட் கலர் மட்டும்தான் இருந்துச்சு. இது பேக் ஆகி கிடைக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் நான் தூவி விட்டுக்கிறேன். OTGயை 190 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பன்னெல்லாம் உள்ளே வச்சு 190 டிகிரி செல்சியஸில் 20 to 35 மினிட்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 நாள் வெளியில் வச்சுருந்தாலும் பன்னு சாஃப்டாகவே தான் இருக்கும். நீங்களும் வீக் ஆஃப் டைமில் இந்த மாதிரி ரெசிபியை குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வீட்லேயே செஞ்சு கொடுத்து பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.